மற்றவங்க விஜய் கிட்ட பிராண்டிங் பண்ணக்கூடியவங்க விஜய்க்கு முகஸ்துதி பண்ணதுக்கு விஜயை மையமாக வச்சு பேசுவாங்க. நான் இண்டிவிஜுவலை வச்சு மையமாக வச்சு அன்றைக்கும் பேசக்கூடியவன் இல்லை, இஷ்யூவை மையமாக வச்சு பேசக்கூடியவன் தான். ஸோ இங்கே இஷ்யூஸ் என்னன்னா, அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துக்குள்ள இவர் போய் போர் புரிகிறாரு. முருகதாஸ் கல்யாணத்தில் அன்புமணியை வம்புக்கு இழுக்கிறாரு. விஜய்க்கு நான் என்ன வைக்கிறேன்னா, எஸ் சந்திரசேகர் சொன்ன மாதிரி எப்படி சிவாஜிக்கும் திமுகவும் சம்பந்தம் இல்லாமல் போச்சோ அதே மாதிரி அரசியல் ரீதியாக விஜய்க்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஒரு டேட்டா இல்லாம சும்மா கண்ணை மூடிட்டு சீமான் மேல வன்மத்தை கக்குறவங்கள நான் அப்படி சொல்ல வேண்டிய ஒரு. விஜயகாந்த் வரும்போது சொன்னாரா ஜாதி கட்சியுடன் கூட்டணியில சொன்னாயா? அவன் துணிச்சலா சொன்னார் விஜயகாந்த். கிறிஸ்தவர்கள் புரொட்டெக்ஷனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, சீமானுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க, விஜய்க்கும் ஓட்டு போட மாட்டாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் கோபால் சார். அதாவது விஜய் அவர்களை 4% தான் 2026 எலெக்ஷன்ல ஒரு ஓட்டெடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது போக சீமான் அவர்கள் எப்போ, அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு விதமான எல்லாருமே சொன்னாங்க பதட்டமா இருக்காரு. பட் இப்போ ஸ்ட்ராங்கா இறங்கி எல்லா ப்ரெஸ் மீட்லயுமே விஜய் அவர்கள் நேரடியாக அட்டாக் பண்றாரு சார். அதை பத்தின உங்களோட கருத்து சார்? விஜய் 4% தாண்ட மாட்டாருங்கிறது சயின்டிஃபிக்கா சூழ்நிலை வச்சு தான் நான் கணிக்கிறேன். மற்றவங்க விஜய் கிட்ட பிராண்டிங் பண்ணக்கூடியவங்க விஜய்க்கு முகஸ்துதி பண்ணதுக்கு விஜயை மையமாக வச்சு பேசுவாங்க. நான் இண்டிவிஜுவலை வச்சு மையமாக வச்சு அன்றைக்கும் பேசக்கூடியவன் இல்லை, இஷ்யூவை மையமாக வச்சு பேசக்கூடியவன் தான். ஸோ இங்கே இஷ்யூஸ் என்னன்னா, முதல்ல நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய இடம் விஜயகாந்தை பார்க்கணும். ஓகே சார். விஜயகாந்த் 2006 களத்துக்குள்ளே வந்தார். களத்துக்குள்ளே 2006 அவர் வரும்போது மூன்றாவதுன்னு அங்கே யாருமே இல்லை. குறிப்பாக 2001 கலைஞர்கிட்ட முரண்பட்டு நின்ன அண்ணன் வைகோ கூட ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணி போயிட்டாப்புல. அப்போ மூன்றாவதுங்கிறது யாருமே இல்லை. பாஜகவுக்கு ஜெயலலிதா 7 MP சீட்டு கொடுத்தவங்க மைனஸ்ன்னு பாஜகவை கலத்தி விட்டுட்டாங்க. அப்போ திமுக அணி, அதிமுக அணி, விஜயகாந்த், இதுதான் அன்னைக்கு 2006 உள்ள பொசிஷன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2001 உள்ள பொசிஷனை பார்த்தீங்கன்னா சுயேட்சைகள் 6.7% வாக்கு எடுத்திருந்தாங்க. 2006 சுயேட்சைகள் வாக்கு 3% குறைஞ்சிட்டு. ஸோ 3.7% மூணாவது வந்த விஜயகாந்துக்கு சுயேட்சைகள் வாக்கு 3.7% கிடைச்சிடுச்சு. 2001 ஐயா மூப்பனார் டிசைடிங் ஃபேக்டரா இருந்தார். எப்படி டிசைடிங் ஃபேக்டரா இருந்தார்? நிர்ணய சக்தியா இருந்தார். 26 களத்துக்குள்ள அவர் மரணம் அடைஞ்சனால மூணாவது தலைவராக இருந்தவர் இல்லை. மூப்பனார் 77 17.5% வாக்கு எடுத்தவர். எம்ஜிஆருக்கு கிளாமரை மீறி 17.5% வாக்கு எடுத்தவர். எம்ஜிஆருக்கு கிளாமரை மீறி ஐயா மூப்பனாரும் ஐயா பாராவும் 34% வாக்கு எடுத்தாங்க. அவங்க ஒன்னா நின்னாங்கன்னா எம்ஜிஆர் எடுத்த 30.3 விட அது பெருசு, 4% அதிகம். அவங்க ஆட்சியை பிடிச்சிருப்பாங்கிற சூழ்நிலை தான் இருந்தது. ஆக மூப்பனார் 17.5% வாக்கு எடுத்த ஒரு தலைவர் 77. 89 20% வாக்கு எடுத்த தலைவர். சிவாஜி கணேசன் வெளியே போன பிறகும் 2.5% கூட்டி காட்டினாரு மூப்பனார். அவர் மரணம் அடைஞ்சாரு. அந்த இடத்துல விஜயகாந்துக்கு மூணாவது தலைவர் இல்லை, மூணாவது தலைவராக விஜயகாந்த் வராரு. வைகோ 2001 தனிச்சு போட்டிட்டவர் 2006 அதிமுக கூட்டணிக்கு போயிடுறாரு. 3 ஃபேக்டர் விஜயகாந்துக்கு சாதகமாக வருதா? அடுத்து ஏசி சண்முகம் பாமக வெற்றிக்கு எதிராக முதலியார்களை திரட்டினார். அடுத்து கண்ணப்பன் யாதவர்களை திரட்டினார். அடுத்து ஆரம் வீரப்பன், திருநாக்கரசு, இங்கே 4 பேரும் சேர்ந்து ஒரு 4% ஓட்டு எடுத்தாங்க. இவங்க 2006 உருவமிழந்துட்டாங்களா? அப்போ இவங்க உருவமிழந்ததுனால உள்ள ஓட்டு, சுயேட்சைகள் எடுத்த 6.7 கிடைச்ச 3.7% வாக்கு, அடுத்து மூப்பனார் மூன்றாவது தலைவராக இல்லாதது, இது எல்லாமே அண்ணன் வைகோ தனிச்சு போட்டிவிட்டவர். அவரும் நாயுடு சமூகம் தான், இவரும் நாயுடு சமூகம் தான். அவர் கம்மா நாயுடு, இவர் கவரா நாயுடுன்னு நினைக்கிறேன். நாயுடு சமூகம், தெலுங்கு தாய்மொழி சோதரர்கள். நம்ம அதுக்கு ஒன்றும் மேட்ரே இல்லை. நம்ம ராமச்சந்திர நாயுடு முதலமைச்சராக வரணும்னே இப்போ 17 வயசுல சொன்னவங்க தான். நம்ம இஷ்யூ நமக்கு தான், நம்ம தேசிய பார்வை நம்மளோட தேசிய பார்வை தான். சீமான் சகோதரங்கிறனால அவர் கொள்கை வேற, நம்ம கொள்கை வேற. கேப்டன் விஜயகாந்துக்கு சாதகமாக வருது. இதை தாண்டி அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துக்குள்ள இவர் போய் போர் புரிகிறாரு. முருகதாஸ் கல்யாணத்தில் அன்புமணியை வம்புக்கு இழுக்கிறாரு. குளக்கடை வாசல் வழியாக வந்துட்டாருன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இது அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் செட்டில் ஆகலை. இன்னைக்கு அதிகாரத்துக்குள்ள
இருந்து 3 தடவை தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய வெற்றி நாயகன், வெற்றி வீரராக நம்ம சகோதரர் திருமாவளவன் இருக்கிற மாதிரி இல்லை. அன்னைக்கு அவர் கொஞ்சம் மோசமான வார்த்தை கூட சொல்கிறேன், தேடுவாரத்து இருந்தார். கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் இது. ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தார். அவரே ஒத்துக்குவார். நம்ம வேதனையில் தான் சொல்லணுமே தவிர அவரை இகழ்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளை மாதிரி எவன் அவரை வெற்றி வீரர்னு சொல்லதுக்கு மனசு வரும், நம்ம அதை சொல்லுவோம். இந்த சூழ்நிலையெல்லாம் வந்து விஜயகாந்துக்கு சாதகமாக இருந்தது. இதை பயன்படுத்தி அவர் 8.3% வந்தார். 8.3% வந்தவர் 200 தொகுதியில் அவர் 3வது தலைவராக வந்தார். அங்கே 8 to 10% வாக்கு வந்தார். 34 தொகுதியில் பாஜக இருந்தாங்க, ஃபார்வர்ட் பிளாக் இருந்தாங்க, புதிய தமிழகம் இருந்தாங்க, எர்ணாவூர் நாராயணிலிருந்து, ராஜேந்திரிலேருந்து, சிவாஜி மன்ற ராய்சேன்லேருந்து, டாக்டர் ஹெச் கண்டேலேருந்து இன்னும் பற்பல சுயேட்சைகள், பவர்ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஒரு 8-10 பேர் இருந்தாங்க. இந்த 34 மாயா வெங்கடேசன், ஜிஜி ரவி, இந்த 34 தொகுதிக்குள்ள அவர் விஜயகாந்த் 4வது போறார். அவர் 4வது போன இடத்துக்குள்ள அவருக்கு ஆவரேஜ் 3 to 4% வாக்குகள். ஒரு 3வது நின்ன இடத்துக்குள்ள அவருக்கு ஆவரேஜ் 8 to 10% வாக்குகள். அப்போ 3வது யாரும் இல்லைன்னா அந்த இடத்துக்குள்ள 8 to 10 கிடைக்குது. 3வது பாஜக, புதிய தமிழகம், ஃபார்வர்ட் பாக்கு, எர்ணாவூர் நாராயணன், டாக்டர் கண்டே, அண்ணா நகர், இப்படி ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள அவரால் வந்து 3 to 4% வாக்கு தான் எடுக்க முடியுது. விஜயராகவன், விளவங்கோடு, இந்த டிஃபரன்ஸை நான் சயின்டிஃபிக்காக பார்க்குறேன். இப்போ விஜய்க்கு நான் என்ன வைக்கிறேன்னா, எஸ் சந்திரசேகர் சொன்ன மாதிரி வெற்றிடம் வந்ததுமே வந்திருப்பாருன்னா 19 வந்திருப்பாருன்னா 10% வந்திருக்கும். 21 வந்திருப்பாருன்னா ஒரு 7-8% வந்திருக்கும். 24 வந்திருப்பாருன்னா ஒரு 6% வந்திருக்கும். அவர் வர்றது 26 வர்றார். நான் 24 கூட கூப்பிட்டேன், எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ 3 எலெக்ஷன்ல ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞரும் இறந்த பிறகு ஸ்டாலின் செட்டில் ஆயிட்டாரு. 3 தடவை வெற்றி பெற்று, இடைத்தேர்தல் வெற்றி பெற்று, உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெற்று, தொடர் வெற்றியில மிகப்பெரிய தலைவராக கலைஞர், புரட்சி தலைவர் இவங்களை விட பெரிய தலைவராக செட்டில் ஆயிட்டார். ஸ்டாலினுக்கும் விஜய் தரப்புக்கும் சம்பந்தமே இல்லை. அப்பவே கலைஞர் 11 ஜெயசீலனை உடைச்சி திமுகவுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை, நீ வேற திமுக வேறன்னு கலைஞர் விரட்டி விட்டுட்டாரு. அந்த இதிலே மன்றத்தையே உடைச்சிட்டாரு ஜெயசீலனை வச்சு. விஜய் மன்றமே அப்போ உடஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு அவர் ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை தான் போய் பார்த்தாரே தவிர கலைஞரை வந்து பார்க்கல. கடைசியா 2024 சிஏ எதிர்ப்பு சொல்லும்போது கூட உதயநிதி ஸ்டாலின் களத்துக்குள்ள புகுந்து திட்டத்தோட வாராரியா, இவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு காட்டிடணும் அப்படின்னு இது பண்ணிட்டாரு. அதனால சிஏ எதிர்ப்பை விட்டுட்டு மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்து ஒரு நாம் தமிழர் அவங்க வசூலுக்கு, கோட்பட வசூலுக்கான அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோட சேர்த்து யாரும் தேடலன்னும் போது அதை பண்ணிட்டாப்புல. என்னன்னா திமுகவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. திமுக இவர் ஆதரவு இல்லாம, இவர் செல்வாக்கை பயன்படுத்தாம அவங்க வந்து 3 தடவை தொடர் வெற்றியில இருக்கிறாங்க. எப்படி சிவாஜிக்கும் திமுகவும் சம்பந்தம் இல்லாம போச்சோ அதே மாதிரி அரசியல் ரீதியா விஜய்க்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஒரு வாழ்த்து அதெல்லாம் சொன்னா அதை வச்சு அதை பிளே பண்ணுவாங்க. ஸோ திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை. திமுக 3 தடவை ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு. ஒரு மக்களவை, ஒரு சட்டமன்றம், இன்னொரு மக்களவை, அவர் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார். என்டிஏ ஒன்று அப்போ இல்லை. 2019 பாஜகவே பலகீனமாக தான் இருந்தது. இப்போ இந்துத்துவா பலம் பெற்று அண்ணாமலை லீடராட்டு ரெட்டை இலக்கத்தில் 10% மேலே போயிட்டாங்க. அவங்க ஒரு அணியா 18% எடுத்துட்டாங்க. இதுதான் 24 நான் சொன்ன மாதிரி வந்தா பெற்றா இருந்திருக்கும், வரல. அடுத்து அதிமுக 2வது, என்டிஏ 3வது தான். நம்ம கரெக்டாக அவங்க 23% எடுத்துட்டாங்க. அதிமுக வந்ததுல விஜயகாந்த் உயிர் பெற்றிருக்காரு. தேமுதிக விஜயகாந்த் லைஃப் ஆயிருக்குது. தேமுதிக அதிமுக ஒற்றை தலைமையா 20% வந்துட்டாப்புல. ட்ரெடிஷ்னல் அதிமுக ஓட்டு பாதிச்சிருக்கு. நான் ட்ரெடிஷ்னல் 1 இயர் ஓட்டு 10.5 வந்து குவிஞ்சிருக்கு. ஸோ எப்படியும் ஒற்றை தலைமையா, இரட்டை தலைமையா 19 இரட்டை தலைமையா 21 அறகுறையா எஸ்டாப்ளிஷ் ஆன எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காரு. ஸ்டாலின் அளவு மொத்த ஒற்றை தலைமையா 3 தலைமையும் எஸ்டாப்ளிஷ் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்கா கிட்ட நெருங்க முடியாது விஜயாலன்னு திமுக ஓட்டு ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது என்றாலும் கூட கடைசியா ஒற்றை தலைமையா அவரு 2024 எஸ்டாப்ளிஷ் ஆகிறாரு. அந்த தருணம் கூட அதிமுக பிளவை பயன்படுத்தி 24 விஜய் வந்தா அது கூடுதல் லாபமா அவருக்கு இருந்திருக்கும். நான் சொன்னேன் 24 வாங்கன்னு சொன்னேன். எனக்கு அதுல சுயநலம் இருக்கு. நீங்க தர்மபுரியில ஓட்டு எடுத்தா சௌமியா அன்புமணி ஜெயித்திருப்பாங்க, மோடிக்கு ஒரு எம்பி அது கிடைச்சிருக்கும்.
அது எனக்கு சுயநலம் இருந்து நான் மறுக்க வரல. நான் என்னது ஓட்டத்தில் தான் மோடி நன்மைக்கு தான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் வந்து மோடி மேலே வன்மத்திலையும் காழ்ப்பிலையும் ஜோசப் விஜயை சேர்ந்த பீட்டரு, அந்தோணி எல்லாங்களும் வந்தா மோடிக்கு லாபம் ஆயிருமோனி அந்தோணி, பீட்டரு, ஜோசப்பு, பெஞ்சமின் எல்லாமே வந்து முடிவெடுத்தீங்க. அது உங்களுக்கு அந்த மத உணர்வு, உங்களுக்கு மோடிக்கு லாபம் ஆயிடக்கூடாதுங்கிற மத உணர்வு உங்களை நல்ல ஒரு களத்தை வந்து விட வைக்குது. இதை விட 2% ஓட்டு கூட வந்திருக்கும். அந்த களத்தை நீங்க விட்டீங்க. இப்போ நீங்க வந்து 26 களத்துக்குள்ள வர்றீங்க. இன்னும் உங்க முடிவை சொல்லாம வர குழப்பிட்டு இருக்கீங்க. 26 களத்துக்குள்ள வரும்போது சீமான் 8.2% வாக்குல இருக்கிறார். நீங்க விஜய் வரலன்னா சீமானுக்கு ஓட்டு விழுந்தது அப்படி நீங்க ஒரு கனவு கண்டினீங்கன்னா, அப்படி சில அரகுர அரசியல் விமர்சகர்கள், டேட்டா இல்லாத அரசியல் விமர்சகர்கள் பேசினாங்கன்னா 2021 எப்படி விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி 6.8% வாக்கு சீமான் எடுக்க முடியும்? நான் அரகுர அரசியல் விமர்சகர்கள்னு என் சோதரர்கள் தான், யாரையும் நான் குறை சொல்லதுக்காக சொல்ல வரல. ஒரு டேட்டா இல்லாம சும்மா கண்ணை மூடிட்டு சீமான் மேல வன்மத்தை கக்குறவங்கள நான் அப்படி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறேன்னு தவிர ஐ லவ் தம், அவங்க என் சோதரர்கள் தான். அப்போ நீங்க எப்படி உங்களை ஒரு ஆளே இல்லைன்னு அடிச்சு விஜயெல்லாம் ஒரு ஆளான்னு எடப்பாடிக்கெல்லாமாடா அச்சப்படுறது, என் தம்பின்னு சொல்றதே எனக்கு கேவலமா இருக்கும் ஒன்றுன்னு சொல்லி தானே 6.8% வாக்கெடுத்தாரு. அப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல படத்தை போட்டு அருவாளை காட்டி சும்மா அதெல்லாம் சீமான் அதை இக்னோர் பண்ணிக்கிட்டு 6.8% வாக்கெடுத்திருக்காரு இல்லையா? அப்போ உங்களுக்கு அதுல என்ன, உங்களுக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு என்ன இருக்குது? 1.1 சீமான் இருக்கும்போது 2019 நீங்க வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமான களம். ஐயா எஸ் ஏ சந்திரசேகரன் சொல்லும் போது வந்திருந்தீங்கன்னா சாதகமான களம். இன்னைக்கு சீமான் 4வது முறையும் தரிச்சு நின்று ஒரு ஸ்ட்ராங் வாக்கு வங்கியை சீமான் இன்னைக்கு 8.2 உருவாக்கிட்டார். 8.2 ஒரு வாக்கு வங்கி அவரும் உருவாக்கிட்டாரு. அப்போ 4 சக்தி, இந்த 4 சக்தி கடையில 5வது சக்தியா நீங்க வாரீங்க. அப்படி வரக்கூடிய நீங்க விஜயகாந்த் மாதிரி ஸ்டெடியா இல்லை, கமல்ஹாசன் மாதிரி குழப்புறீங்க. நானும் என் நண்பரும் சேர்ந்தா அந்த மாதிரி குழப்புறீங்க. தனிச்சு போட்டுட்டு ஜெயிக்க முடியும், ஆனா கூட்டணி வைப்போம். குழப்பம் தானே, கமல்ஹாசனுக்கு குழப்பத்தை தானே பண்றீங்க. விஜயகாந்த் வரும்போது சொன்னாரா ஜாதி கட்சியுடன் கூட்டணியில? சொன்னாயா அவன்? துணிச்சலா சொன்னாரு விஜயகாந்த், ஜாதி கட்சியுடன் கூட்டணி இல்ல, தனிச்சு நிற்க எனக்கு தில்லு இருக்குன்னு. உங்களுக்கு தனிச்சு நிற்க தில்லு இல்லாம விஜயகாந்த் ஜாதி கட்சின்னு விமர்சிச்ச கட்சிகள் கூட நீங்க கூட்டணிக்கு வராதா, உங்களை ஏத்துக்க மாட்டாங்களா? நீங்க ஏக்கத்துல இருக்கிறீங்க. யார் ஏத்துக்குவா? பலன் நிரூபிக்காத உங்களை யார் ஏத்துக்குவா? யாரும் ஏத்துக்க போறதில்லை. அப்போ நீங்க விஜயகாந்த் மாதிரி எடுத்த எடுப்புல நான் தனிச்சு போட்டி விடுவேன்னு தில்லா சொல்லதுக்கும் ஒரு துணிச்சல் இல்லை. விஜயகாந்த் கும்மிடி பூண்டி காஞ்சிபுரத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்தார். வந்ததுமே ஜெனரல் எலெக்ஷன் நீங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு விக்கிரவாண்டிய கோட்டை விட்டுட்டீங்க. நீங்க எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்துங்கிறீங்க. எம்ஜிஆர் மாதிரி திண்டுக்கல்ல நின்று இருக்கணும், அட்லீஸ்ட் அண்ணன் வைகோ மாதிரி பெருந்துறையிலையாவது நின்று இருக்கணும், அல்லது தினகரன் மாதிரி ஆர்கே நேர்லாம் நின்று இருக்கணும். நீங்க விக்கிரவாண்டியை விட்டு ஓடிட்டீங்க. நீங்க அப்படி சொல்லிட்டா நாங்க விட்டுருவோமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆகி எக்ஸ்போஸ் ஆனா 26லயும் ஒன்றும் தேராது, இடைத்தேர்தலே காலி ஆயிரும் பயந்து ஓடிங்க. நாங்க சொல்றோம் கமல்ஹாசன் 2019 மக்களவை தேர்தலுக்கு பிறகு விக்கிரவாண்டி நாங்க நேரில் ஓடின மாதிரி விஜயும் விக்கிரவாண்டியில ஓடிட்டாரு. சீமான் நிற்கிறாரு இல்லையா? சீமான் நிற்கிறத நம்ம பாராட்டுறோம். வெற்றியோ தோல்வியோ நிற்கிறாரு, களத்துக்குள்ள நிற்கிறாரு. களத்துக்குள்ள பழைய விக்கிரவாண்டி நாங்க நேரில் நின்னதுனாலதான் சீமான் 2% எடுத்த நாங்க நேரில் 10% போனார். நாடார் கேண்டிடேட்டை போட்டு 2% எடுத்தவர் மரவரை போட்டு 10 எடுத்தாருன்னா தொடர்ந்து நிற்கிறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த திருநெல்வேலி சம்பவமும் அதுதான். நான் 26 சம்பவம் பண்ணுவோம்னா சீமான் கான்பிடண்டா இருக்கிறாரு. சோசியல் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்துட்டாரு, பல இஷ்யூஸை கையில் எடுத்துட்டாரு. நீங்க களத்துக்குள்ள நிற்கிறதுக்கு பயந்து அப்படின்னா நீங்க விஜயகாந்த் மாதிரி இடைத்தேர்தல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். அப்ப நீங்க சீரியஸ் பிளேயர் இல்லைன்னு தான் மக்கள் உங்களை பார்ப்பான். கட்சி ஆரம்பிக்காமலே உள்ளாட்சி தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணீங்க. இப்போ கட்சி ஆரம்பிச்ச பிறகு உள்ளாட்சி தேர்தலில் கண்டஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. கூட்டணி போறீங்களா தனிச்சு நிற்கிறீங்களாங்கிறதுல தெளிவான நிலைப்பாடு நீங்க சொல்லலை. இவ்வளவுத்தையும் மீறி 4 முனை போட்டியில 5வது வாரீங்க. நீங்க 4வது வந்த விஜயகாந்தே 4% தான் எடுத்தாரு. 3வது வந்த விஜயகாந்த் 8-10 எடுத்தாரு. நீங்க 5வது வாரீங்க. பில்லப் ஆயிட்டு, ஸ்பேஸ் இல்ல, எல்லாமே நிரப்பிட்டாங்க. சீமான் உங்களை எகிரி அடிக்கிறாரு. சீமான் உங்களை வச்சு ஏறி போயிட்டு இருக்கிறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களை பயன்படுத்தி, உங்களை ஏணியா பயன்படுத்தி அவர் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. உங்க முதுகுக்கு மேல ஏறி நின்று, உங்க பாப்புலாரிட்டியில நின்று அவருக்கு நான் ஏழை குடிசையில பிறந்தவன், நான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக கத்தி தான் பேசுவேன், இப்படி உங்களை மையமா வச்சு அவர் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில
5வது வரக்கூடிய நீங்க இன்னும் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தாதவங்க 4% மேல எடுத்துக்கிட மாட்டீங்கன்னு நான் சயின்டிபிக்கா என்னோட இதைத்தான் சொல்றேன். இன்னொன்னு, கமலஹாசன் 19 வந்தார். அப்போ அவரோட வாக்கு என்ன? ஜெயலலிதாவும் கலைஞரும் மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அப்போ அவர் எங்க 10% வாக்கு எடுத்தாரு? மத்திய சென்னை, தென் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், வட சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. பிராமணர், புறமொழியாளர்கள். அப்போ ரசிகர்களை விட சோசியல் இதுதான் அங்க மெட்டீரியலா பயன்படுது, சமூகம் தான் அங்க பயன்படுது. தேவர் மகன் விருமாண்டி ராமநாதபுரத்தில் 1.25% ஓட்டு, தேவர் மகன் விருமாண்டி தேனியில 1.25% ஓட்டு. அங்கெல்லாம் கமலஹாசனுக்கு ரசிகர்கள் இல்லையா? கமலஹாசன் ரஜினி அளவு இல்லைன்னாலும் ரஜினிக்கு டஃப் கொடுத்து சகலகலாம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணலையா? அப்புறம் சகோதரர்கள் ரெக்கார்ட் பிரேக் பண்ணலையா? அவரு அது மட்டும் இல்ல, அவருக்கு பிறமொழியாளர்களும் அவரை ஏத்துக்கிட்டாங்க நகர்ப்புறங்கள்ல. ஆனா அவர் ரசிகர்கள் இருந்தும் அவருக்கு 1.25% தான் கடலூர், அரக்கோணம், தேனி, ராமநாதபுரம். அப்போ ஓட்டு எங்க இருந்து வருது? சமூக தளத்துல இருந்து ஓட்டு வருது. விஜய்க்கு என்ன சமூக தளம் இருக்குது? கிறிஸ்தவ வெள்ளாளர். கிறிஸ்தவர்கள் பொட்டேஷனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சீமானுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க, விஜய்க்கும் ஓட்டு போட மாட்டாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு RSSக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக என் பிளாக்கா ஓட்டு போடுவாங்க. மோடி பிரதமராக இருக்கிறதா அவங்க ஓட்டு அப்படித்தான் போகும், அதுல சந்தேகமே இல்லை. வெள்ளாளர் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. எந்த வெள்ளாளர் உங்களுக்கு நிற்க போறாங்க? நாயுடு விஜயகாந்துக்கு நின்னாங்க. கடைநல்லூர்ல விஜயகாந்த் எடுத்த ஓட்டையும் திருமங்கலம் சாத்தூர் விளாத்திக்குளத்துல விஜயகாந்த் எடுத்த ஓட்டையும் ஒப்பிட்டு பார்த்தா தெரியும். இதுக்கு மேல நான் இறங்கி போக விரும்பல. ஏன்னா நானே ஐயா பாரா போன்ற நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்களாம் சிஎம் ஆகணும்னு சொன்னவன் தான். எனக்கு தேசிய பார்வை தான் உண்டு. இருந்தாலும் ஜாதிய கூறுகள் இருக்குங்கிறதுக்காக தான் நான் சொன்னேனே தவிர அதை நான் தவறென்றோ விமர்சிச்சோ நான் அதை சொல்ல விரும்பல. மேலும் ஐயா அழகிரிசாமி நாயுடு மக்கள் தொண்டர், அவர் மேலே எனக்கு மிகுந்த மதிப்பு மரியாதையும் கொண்டவர். மதுரையில் கவுன்சிலராக இருந்தவர், நெடுமாறண்ணனோட ஆதரவாளர். ஸோ உங்களுக்கு கமலஹாசனுக்கு இருந்த பிராமணர் புறமொழியாளர் பேக்கிங்கோ, விஜயகாந்துக்கு வைகோ தனிச்சு போட்டியிடானால இருந்த நாயுடு பேக்கிங்கோ விஜய்க்கு இல்லை. அப்போ இவ்வளவு சூழ்நிலையில நீங்க எப்படி வாக்கு வங்கியை நிரூபிச்சிட முடியும்? அதிகபட்சம் 4% மேல நீங்க போக மாட்டீங்க.